Dear 12th standard business max students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகர். மெயின் மேக்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் மேக்ஸுக்கும் நம்ம ரெகுலராக சப்போர்ட் பண்ணிட்டு வரோம். நம்ம மெட்ரோ கருணாகரன் சேனல் பார்த்துட்டு இருக்கிற பிஸ்னஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 11th இருந்தாலும் சரி 12th இருந்தாலும் சரி, மேக்ஸ் எவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுக்கிறது, பிஸ்னஸ் மேக்ஸ்ன்றது ரொம்ப கஷ்டம் கிடையாது. அதை எப்படி ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணுறது, சிஸ்டமேட்டிக்காக ப்ராக்டிஸ் பண்ண வீக்லி டெஸ்ட் எப்படி எழுதுறது, இது எல்லாமே நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம போர்ஷன்ஸ் போயிட்டே இருக்குது. நம்ம ஆல்ரெடி இயர்லி பிளான் போட்டாச்சு. அந்த இயர்லி பிளான் பிரகாரம் இன்னும் நீங்கள் ஃபர்ஸ்ட் சாப்டர் படித்து முடிச்சுட்டு இருப்பீங்க. இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக நான் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். உடனடியே டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருக்க மாட்டாங்க, பார்த்துட்டு கொஞ்சம் பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இருந்த போதிலும் அனைவருக்கும் சூட் ஆகுற மாதிரி நம்ம கரெக்டாக இப்போ வீக்லி டெஸ்ட் ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு 28, ஆக்சுவலாக ஏப்ரல் 28 நம்ம ஃபர்ஸ்ட் வீக்லி டெஸ்ட் ஆரம்பிக்கிறோம். அதுக்கான போர்ஷன் எக்ஸைஸ் நம்பர் 1.1, 1.2, 1.3. நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு சரியாக 6 மணிக்கு கொஷின் பேப்பர் ரிலீஸ் பண்ணுறேன் நான். அப்போ சண்டே நீங்கள் ஈவினிங் ஷார்ப்பாக 6 மணிக்கு கொஷின் பேப்பர் எதிர்பார்க்கலாம். அதுக்கான போர்ஷன்ஸ் நான் முன்னாடியே ஒரு 2 நாள் முன்னாடியோ அல்லது ஒரு 3 நாள் முன்னாடியோ உங்களுக்கு போர்ஷன் சொல்லிக்கிட்டே இருப்பேன். 2 மார்க்ஸில் ஒரு 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் நான். அதே மாதிரி 3 மார்க் கொஷினில் ஒரு 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்குறேன். 5 மார்க் கொஷின்ஸில் ஒரு டோட்டலாக ஒரு 5 கொஷின் கொடுத்துருக்கேன். இப்போ டோட்டலாக ஒரு 50 மதிப்பெண்ணுக்கு நம்ம இந்த டெஸ்ட் வச்சுருக்கிறோம். கொஷின்ஸ் நல்லா படித்து பார்த்துட்டு சம் போட ஆரம்பிச்சிருங்க. நோட் ரெஃபர் பண்ணாதீங்க. இன்கேஸ் ஸ்ட்ரக் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்துங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 8 மணிக்கு உங்களுக்கு கீ ரிலீஸ் ஆகும். கீ பார்த்துட்டு ஆன்சர் நீங்கள் கரெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் கீ பார்த்து தான் கரெக்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய நோட்ஸ் இருக்கும், உங்கள் நோட்ஸை பார்த்து கூட நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். கரெக்ஷன் பண்ணுறது முக்கியம் கிடையாது. மிக மிக முக்கியமான விஷயம், நீங்கள் கரெக்ஷன் பண்ணி முடிச்ச உடனே அந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், பிஸ்னஸ் மேக்ஸ் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க, நாங்கள் மெயின் மேக்ஸை விட குறைந்தவர்கள் கிடையாது என்பதை நிரூபிக்கிறதுக்காக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய நேமு, உங்களுடைய ஸ்கூல் நேமு, உங்களுடைய மாவட்டம், டிஸ்ட்ரிக்ட்டு அல்லது உங்களுடைய ஐடென்டிட்டியை நீங்கள் போட்டு உங்களுடைய மதிப்பெண்ணை நீங்கள் போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா படிக்கிற பசங்களுக்கு காம்படிஷன் வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் வீக்காக இருக்கிற பசங்க உங்களை பார்த்துட்டு மோட்டிவேட் ஆவாங்க. ஆப்வியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலராக நம்ம மெட்ரோ கர்நாடகா சேனல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. பிஸ்னஸ் மேக்ஸில் இந்த மாதிரி ஆரோக்கியமான விஷயம் போயிட்டு இருக்குது. இதை மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் அடுத்த வருஷம் மார்ச் 2025 வரப்போகிற பப்ளிக் எக்ஸாமை நம்ம செமத்தியாக எழுதலாம்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுங்க. நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன் என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.